தமிழ் திரையுலகில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ள ஒரு செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. நடிகர் அஜித் குமார் மற்றும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மீண்டும் இணைகிறார்கள். இது ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களின் முந்தைய கூட்டணியில் உருவான குட் பேட் அக்லி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த படத்தின் பிரம்மாண்டமான வெற்றிக்குப் பிறகு இந்த புதிய கூட்டணி மீண்டும் இணைகிறது. இந்த புதிய படத்திற்கு தற்காலிகமாக ஏகே அன்மன்மோன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அஜித் ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் சமீபத்தில் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். அஜித் குமார் சாருடன் அடுத்த படம் செய்கிறேன் என்று அவர் கூறினார். ஏகே 64 படத்திற்கான வாய்ப்பு கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். குட் பேட் அக்லி படத்திலிருந்து இது முற்றிலும் மாறுபட்ட படமாக இருக்கும் என்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் உறுதியளித்தார். ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்தாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குட் பேட் அக்லி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வசூலை அள்ளியது. உலக அளவில் சுமார் 12 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்தது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவான இந்த படம் ஆக்ஷன் மற்றும் காமெடி கலந்த ஒரு பொழுதுபோக்கு படமாக அமைந்தது. இது ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. படத்தின் மாஸ் அப்பீல் மற்றும் நட்சத்திர பட்டாளம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அஜித்தின் நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. திரைப்படத்தின் வெற்றி அஜித் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியின் பலத்தை நிரூபித்தது. இதுவே ஏகே 64 மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. குட் பேட் அக்லியின் வெற்றிக்குப் பிறகு ஏகே 64 மீதான எதிர்பார்ப்புகள் இயற்கையாகவே அதிகரித்துள்ளன. ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு புதிய அணுகுமுறையை உறுதியளித்துள்ளார். முந்தைய படத்திலிருந்து தொனி மற்றும் பாணியில் வேறுபடும் என்று அவர் கூறியுள்ளார். இது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய படம் அஜித்தின் திரைப்பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதிக் ரவிச்சந்திரனின் இயக்கத்தில் அஜித் எப்படி வெளிப்படுவார் என்பதை காண ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். படத்தின் கதைக்களம், மற்ற நடிகர்கள் குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் இந்த கூட்டணி மீண்டும் இணைகிறது என்பதே பெரிய செய்தியாகும். இதற்கிடையில் நடிகர் அஜித் குமார் சமீபத்தில் வேறு ஒரு காரணத்திற்காக செய்திகளில் இடம் பிடித்தார். அவர் மோட்டார் பந்தயத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இத்தாலியில் நடைபெற்ற GT4 ஐரோப்பிய தொடரில் அவர் பங்கேற்றார். அப்போது அவருக்கு ஒரு கார் விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவம் மிசானோ டிராக்கில் சாம்பியன்ஷிப்பின் 2வது சுற்றில் நடந்தது. அஜித்தின் கார் டிராக்கில் நின்றிருந்த ஒரு வாகனத்துடன் மோதியது. இந்த விபத்து காரணமாக அவர் பந்தயத்திலிருந்து விலக வேண்டியதாயிற்று. அதிர்ஷ்டவசமாக நடிகர் அஜித் காயமின்றி தப்பினார். அவரது விரைவான அனிச்சை செயல்கள் ஒரு பெரிய விபத்தை தவிர்த்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரசிகர்கள் அவரது நலன் குறித்து கவலைப்பட்டனர். அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற செய்தி ரசிகர்களுக்கு நிம்மதியை அளித்தது. அஜித்தின் பந்தய ஆர்வம் அனைவரும் அறிந்ததே. ஏகே அருமநாட்டினாரும் குறித்த தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. படத்தைச் சுற்றியுள்ள பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி பாணியிலிருந்து விலகிச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இது ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. நடிகர் இயக்குனர் கூட்டணி அடுத்து என்ன செய்யப் போகிறது என்பதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். இது ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். அஜித் குமார் 2025ஆம் ஆண்டில் 2 படங்களை வெளியிட்டார். அவை விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகும். முந்தைய ஒரு நேர்காணலில் பந்தய சீசனில் எந்த படத்திலும் பணியாற்ற மாட்டேன் என்று அஜித் கூறியிருந்தார். இது அவரது பந்தய ஆர்வத்தை காட்டுகிறது. அவரது கடைசி படமான குட் பேட் அக்லியில் த்ரிஷா கிருஷ்ணன், ஜாக்கி ஷெராஃப் மற்றும் அர்ஜுன் தாஸ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். தற்போது இந்த படம் நெட்ஃபிக்ஸ் தளத்தில் ஒளிபரப்பாகிறது. அஜித்தின் அடுத்த பட அறிவிப்பு அவரது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமைந்துள்ளது.
AK-64 குறித்த மேலும் பல தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய கூட்டணி தமிழ் திரையுலகில் ஒரு புதிய அலைகளை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அஜித்தின் அடுத்த அதிரடிக்கு காத்திருப்போம்.